சேத்துல என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியலையாங்க, விளையாடிட்டு இருக்கேங்க. இப்படியே நீங்க சேத்துல விளையாண்டா இன்ஃபெக்ஷன் ஆயிராதுங்களா? நீங்கள் சொல்வது உண்மைதாங்க. அன்னைக்கு இந்த மண்ணு எல்லாரோட உடம்புக்கும் கவசமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது. அப்போல்லாம் வயல் ஓட்டும் போது சேருங்கிறது வெறும் அழுக்கா இல்லாம நம்ம உடம்ப தேத்தக்கூடிய இயற்கை மருந்தா இருந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழா மாறிடுச்சுங்க. அப்போல்லாம் ரசாயன மருந்து எதுவும் இல்லாம ஆட்டு புழுக்கையும் மாட்டு சாணம் தான் உரமா இருந்துச்சு. அதில் விளையாடும் போது இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி கிடைச்சது நம்ம உடம்புக்கு. அப்போ இருந்த குழந்தைங்களுக்கு மண்ணு தாங்க விளையாட்டு மைதானமாக இருந்துச்சு. மண்ணில் உருண்டு பிறண்டு விளையாடுனதால தான் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்போது நிலத்தடி நீர் சுத்தமாக இருந்துச்சு, காற்று மாசுபடாமல் இருந்துச்சு. நம்ம தாத்தா பாட்டிங்க மண்ணில் விளையாண்டதால இரும்பு மனுஷனாக இருக்காங்க. காலை மாற வாழும் சொல்ல மாறிடுச்சுங்க. பெற்றோர்கள் பயப்படுறதுல தப்பில்லைங்க. இன்னைக்கு விவசாய நிலத்துல அதிகப்படியான பூச்சிக்கொல்லி ரசாயன மருந்துகள் தெளிக்கப்படுறதுனால மண்ணே நஞ்சா போச்சுங்க. அது மட்டும் இல்லாம ஈசி ரூம்ல வளர குழந்தைகள் தட்பவெட்ப மாற்றத்தை தாங்குற சக்தி இல்லாதால சின்னதா மண்ணு பட்டாலே அலர்ஜி வந்துடுதுங்க. பாதுகாப்புங்கிற பெயர்ல குழந்தைங்களை கூண்டோடு அடைக்காம ஆரோக்கியமான சூழல்ல அவங்கள விளையாட விடுங்க. மண்ணை தொட்டு விளையாடுற குழந்தைங்க தான் நாளைக்கு மண்ணை ஆள போறான். ராஜாவா வளருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட கருத்து பிடிச்சிருந்தா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.